ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்று ஒரு நாள் மட்டும் பொறு. நாளை விடியலில் உனக்கு மிகப்பெரிய அதிசயமானது நடக்க இருக்கின்றது. நாளை பிறக்கின்ற இந்த வருடமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. உன் சாயப்பா மீது உன் நம்பிக்கையை வைத்துவிட்டு உன் மனதால் இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காதே. உன் சாயப்பாவின் மீது முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிடு. நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். உனது பாரத்தை எல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கானதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்வில் நான் விளக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வானது மிக ஒளிமயமாக இருக்கும். உன்னுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும். உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு குழப்பம் இருந்தால் என்ன, அவற்றையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உன் சாயப்பா மீது உள்ள நம்பிக்கையினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவை என்ன என்பதை யோசித்து நீ அதை நோக்கி சென்று கொண்டே இரு. உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து நான் காட்டுவேன். நீயும் அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தை நான் உனக்கு இப்போது உருவாக்குவேன். உன் மனதில் பகை என்ற ஒரு உணர்வே இருக்கக்கூடாது. அவற்றையெல்லாம் வெளியே துரத்திவிடு. அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்கும். என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உன்னை பார்த்திருக்கிறேன். நான் நிஜமாக உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எடுக்கும் எல்லா பிறவிகளிலும் உனக்கு துணையாக நீ என் குழந்தையாக என்னோடு வாழ்ந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. உன் சாயப்பா எப்போதும் உனக்கு குருவாக, உன்னுடைய வழிகாட்டியாக 7 பிறவிகளிலும் உன்னோடு தொடர்ந்திருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ. உனக்கு நான் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்து கொண்டே இருப்பேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன். ஒரு நொடி கூட உன்னை விட்டு நகர மாட்டேன். ஒரு கணமும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். என் கண்ணுக்கு கண்ணாக உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு என்னிடம் பரிகாரம் இருக்கின்றது. பரிகாரம் என்று சொல்லும்போது நீ ஏதோ எங்கோ போய் எதையாவது செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசிக்காதே. உனக்கான பரிகாரம் என்னிடத்தில் இருக்கின்றது. நீ மனப்பூர்வமாக என்னை முழுவதுமாக நம்பி என் காலடியில் சரணாகதி அடைந்துவிட்டு உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் என்னிடத்தில் சமர்ப்பித்து விட்டு, சாயே அனைத்தையும் எனக்காக நீங்கள் மாற்றிக்கொடுங்கள், என் வாழ்க்கையை எனக்காக சிறப்பானதாக நல்லதாக மாற்றிக்கொடுங்கள் என்று நீ கேட்டாலே போதும். அதுதான் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் எல்லாவற்றையுமே போக்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் வாழ்வில் உனக்கு எல்லாமே சுகமாகத்தான் இருக்கப் போகின்றது. நீ எடுக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. நீ கேட்டதெல்லாம் நடக்கும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். உனக்கு துணையாக எப்போதும் பாதுகாவலாக உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே உன்னுடனே நான் இருக்கப் போகின்றேன். எப்பொழுதும் உனக்கு அருகிலேயே இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன். உன்னுடைய பாதைகள் கடினமாக இருந்ததெல்லாம் இப்போது மாறிவிட்டது. அந்த கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ எப்போது எதிர்கொள்வாய் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். அந்த தடங்கள் எல்லாம் இப்போது மறைய ஆரம்பித்து விட்டது. உனக்கான வெற்றி பாதை மிகவும் எளிமையாக உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நீ என்னுடைய வார்த்தைகளை பொறுமையாக கேட்டுக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த வெற்றி பாதையில் நீ பயணம் செய். உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும். இன்று இரவே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதற்கான அத்தனை வழிகளையும் உன் சாயப்பா உனக்காக காட்டியிருக்கின்றேன். அனைத்து தடைகளும் இன்றோடு முடிந்துவிடும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது உருவாகப் போகின்றது. உனக்கான வெற்றி பாதையை உன் சாயப்பா உனக்காக போட்டு கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் எல்லாமே தீர்ந்துவிடும். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்றது. உன்னை கோபுரத்தில் உட்கார வைப்பதற்காக உனக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நான் தீர்த்து விட்டேன். நீ வானுயர வளரப் போகின்றாய். வெற்றி மேல் வெற்றிகளை எல்லாம் குவிக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சாதிக்காத பல வெற்றிகளை எல்லாம் சாதித்து காட்டப் போகின்றாய். உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையானது மிகவும் உயர்ந்ததாக இருக்கப் போகின்றது. அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது. என் செல்லமே, என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நன்மைகளை உனக்காக நான் மாற்றிக் கொடுக்கப் போகின்றேன். பல செல்வங்கள் உன்னை தேடி வரப்போகின்றது. 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழப் போகின்றாய்.
உன் வம்சமானது எப்போதும் வளர்ந்து விருட்சமாக எல்லா பலன்களையும் உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என் செல்லமே, நான் சொல்லக்கூடிய அனைத்தும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் அஸ்திவாரமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நீ கட்டியிருக்கின்ற இந்த வாழ்க்கை கோபுரமானது என் காலடியில் பத்திரமாக இருக்கின்றது. அது ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காது. நான் உனக்கு மனப்பூர்வமாக வாக்கு கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கை இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். முன்பு இருந்த துன்பங்களும் எல்லாமே உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். நீ ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக என்னால் செய்ய முடியும், என்னால் முடிக்க முடியும், இதில் நான் வெற்றி பெற்றே தீருவேன் என்ற நம்பிக்கையோடும் முழு தைரியத்தோடும் நீ செய்ய ஆரம்பித்து விட்டால் நீ நிச்சயமாக நீ நினைத்த இலக்கை அடைந்தே தீருவாய். நீ வெற்றி அடைவதற்கு, உன் வாழ்க்கை பயணத்தில் நீ தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கு எப்போதும் நீ நிதானமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். உன்னுடைய உறுதியும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் தான் உனக்காக மற்ற எல்லா விஷயங்களையும் மாற்றிக் கொடுக்கும். என் செல்லமே, உன்னை கண்டு பொறாமைப்படுபவர்களையும் உன்னை தேவையில்லாமல் விமர்சிப்பவர்களையெல்லாம் விட்டுவிடு. அவர்களுக்காக நீ எந்த விளக்கமும் கொடுத்து கொண்டிருக்காதே. இது உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையை உன் விருப்பம் போல நீ வாழ வேண்டும். உனக்கான மகிழ்ச்சி எல்லாம் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. பல நேரங்களில் மகிழ்ச்சி என்பது என்ன என்று பலரும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறு சிறு விஷயங்களில் கூட மனதை செலுத்த வேண்டும். அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க பழக வேண்டும். எந்த நேரமும் எப்போதும் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டே இருப்பதும், துன்பப்பட்டு கொண்டே இருப்பதும், கவலைப்பட்டு கொண்டே இருப்பதுமாக இருக்கக்கூடாது. எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. எது வந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. நான் உனக்கு எப்போதும் துணையாக பக்க பலமாக இருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அனைத்து நன்மை தீமைகளுக்கும் அவரவருடைய மனம்தான் காரணமாக இருக்கின்றது. நீ நல்ல செயல்களை நினைத்தால் உன் மனமானது எப்போதும் நல்ல செயல்களையே செய்து கொண்டிருக்கும். உன் மனமானது நல்ல செயல்களை பற்றி சிந்திக்கும் போது மனம் அமைதியாக இருக்கும். அதனால் தான் சொல்லுகின்றேன், உன்னுடைய சிந்தனையில் எப்போதும் நல்ல விஷயங்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். தேவையில்லாத எந்த விஷயங்களை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே. என்னுடைய அறிவுரைப்படி, என்னுடைய வாக்கின்படி நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் நீ ஆனந்தமாக இருக்கலாம். நிச்சயமாக அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நீ வாழ்வதற்கு எப்போதும் உனக்கு உன் சாயப்பா அவ்வப்போது தேவையான அறிவுரைகளை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ எந்த துன்பமும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக உன் குடும்பத்தோடு வாழ்வதற்கு என்றென்றைக்கும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ நினைத்த காரியத்தில் வெற்றியை கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எல்லா அதிர்ஷ்டமும் இப்போது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நாளை பிறக்கின்ற இந்த புதிய வருடமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆனந்தத்தை உனக்கு அள்ளிக்கொண்டு வரப்போகின்றது. இதுவரை பட்ட அத்தனை துன்பங்களும் தடைகளும் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். நிரந்தரமான வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்து சேரும். என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ மேன்மேலும் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தம் அடைவாய். சர்வ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றியை பெறுவாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய சாய் பிள்ளைகள் அனைவருக்கும் நிச்சயமாக எல்லாவற்றிலும் நல்லதே நடக்கும். நாளை விடுகின்ற புத்தாண்டு விடியலானது உன் மனதை விரும்பும் நல்ல ஒரு திருப்பத்தை உனக்கு கொடுத்து, நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு அமைத்து கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷமான விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு இது. எந்த சூழ்நிலையிலும் நான் என் வாக்கை மீற மாட்டேன். உனக்காக எல்லா நன்மைகளையும் நடத்தி கொடுப்பேன். உனக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து கொடுத்து உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.